அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள், உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு உரிய முக்கியமான 3 விரதங்களில் இந்த விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது கூட சஷ்டி விரதம் தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி பிப்ரவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அதனால் வியாழக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டியில் நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதாவது எனக்கு திருமணம் நடக்கணும், என்னுடைய நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நினைத்து முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும். விரதம் இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம் இல்லைனாலும் சரி, அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளும் நிச்சயமாக நீங்கும். அதனால சர்க்கோன் கோலமிட்டு, முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து, நெய் தீபம் கண்டிப்பாக ஒரு விளக்கிலையாவது ஏற்றி வைத்து அன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டு பாருங்க. முருகப்பெருமானுடைய பாடல்கள், திருப்புகழ்கள் இதெல்லாமே பாராயணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுடைய தரிசனத்தை கண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நெய் தீபம் கோவிலையும் செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, விளக்கு ஏற்றி வாங்க. நீங்க செஞ்சு வர கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் எதுவோ, அதுல இருக்கிற தடைகள் எதுவோ, அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். சக்தி வாய்ந்தது தான் இந்த சஷ்டி விரதம். அதனால ஒரு மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி நாள்களில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அன்றைய நாளில், சஷ்டி விரத நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. என்ன அப்படிங்கிறது, முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை தான். அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் செவ்வரளி மாலை தொடர்ந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வர வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் வேண்டிட்டு ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டியிலையும் இதே மாதிரி செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க. முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனாலே 6 எண்ணிக்கையில், அப்போ 6 வளர்பிறை மாலை வாங்கி கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அந்த வரத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வரத்தில் வரக்கூடிய தடைகள் அத்தனையும் நீக்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த நல்லவற்றை நிச்சயமாக நடத்தி காட்டுவார் முருகப்பெருமான். அதனால் முழு நம்பிக்கையோட இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானை நல்ல வழிபடுங்க, மனமுருகி வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்.